முந்தைய பகுதிகளில் ஒரு குட்டி குழந்தையிலிருந்து மனிதன் எப்படி வளர்ந்து உலகத்தை வென்றதாக நினைச்சான் என்பதை நாம பார்த்தோம். பார்ட் 1ல பிறப்பு, குடும்பம், அப்பா, அம்மா, நான் யார்னு தொடங்கிய கேள்வி, பார்ட் 2ல அறிவு, அகந்தை, இயற்கையோட மோதல், வாழ்க்கை ஒரு வட்டம்னு உணர்ந்த தருணம், இப்போ இந்த பார்ட் 3ல அந்த மனிதன் ஓடுவதை நிறுத்தி நின்று மூச்சு இழுத்து வாழ்க்கையோட முகமா பேசுற இடத்துக்கு நம்ம வர்றோம். மனிதன் அந்த இடத்துல நீண்ட நேரம் எதுவும் பேசாம நின்னான். அவன் வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருந்தான். எதுக்குனே தெரியாம, யாருக்குனே தெரியாம. இப்போதான் முதன்முறையா அவன் நின்று மூச்சு இழுத்தான். வாழ்க்கை மெதுவா அவன் பக்கத்துல நடந்து வர்றா. அவள் குரல் கேக்குற மாதிரி இல்ல, உள்ளுக்குள்ள கேக்குது. நீ இவ்வளவு நாள் எதை தேடின? மனிதன் மனசுக்குள்ள பதில் சொல்றான். பாதுகாப்பு, அடையாளம், மதிப்பு. வாழ்க்கை சிரிக்கிறா. அதெல்லாம் உனக்குள்ளேயே இருந்ததே. அவள் அவன் மார்பை தொட்டாள். நீ பிறந்தப்போ எதுவும் இல்லாம வந்த. போகும்போதும் எதுவும் எடுத்துட்டு போறதில்ல. இந்த நடுவுல நீ சேர்த்தது எல்லாமே சுமைதான். மனிதன் தன் தோள்களை உணர்றான். அங்க பணம், பதவி, அகந்தை, பயம். அவன் முதன்முறையா அவையெல்லாம் கனமாக தோன்றுது. அவன் கேட்கிறான், அப்படியானால் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கை கடலை காற்றா. அலை வந்து கரையத் தொட்டு திரும்பி போகுது. அலை வெற்றியா திரும்பி போகுதா? இல்ல, அது அதன் வேலைய செஞ்சது. வந்தது, தொட்டது, திரும்பி போனது. அதுதான் முழுமை. மனிதன் அந்த அலையை நீண்ட நேரம் பார்க்கிறான். அவனுக்கு புரியுது, வாழ்க்கை எதையும் சேமிக்க சொல்லல, அனுபவிக்க சொல்றது. அவள் குழந்தைய அவன் கையில வைக்கிறான். அந்த குழந்தை அவனை பார்த்து சிரிக்குது. அந்த சிரிப்புல எந்த பயமும் இல்ல, எந்த கணக்கும் இல்ல. வாழ்க்கை மெதுவா சொல்றா, நீ இங்க ஒரு பயணிதான். இந்த பூமி உன் வீடில்ல, உன் பாதை மட்டும்தான். மனிதன் அப்போதான் மரணத்தை நினைக்கிறான். அவன் பயப்படல. ஏன்னா மரணம் எதிரி இல்ல, அது வாசல். ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு நடந்து போறது மாதிரி. கர்ப்பப்பை மாதிரி அந்த வட்டம் மெதுவா உளிருது. உள்ளிருந்து அழுகுரல், சுவாசம், புதிய உயிர். வாழ்க்கை சொல்றாள், நீ முடிவுன்னு நினைக்கிற இடத்துலதான் நான் ஆரம்பிக்கிறேன். மனிதன் கீழே மண்ணை தொடரான். அது சூடா இல்ல, குளிரா இல்ல, அமைதியா இருக்கு. அவன் உணர்கிறான், இந்த மண் தான் அவனுக்கு முன் லட்சக்கணக்கான உயிர்களை தாங்குச்சு. அவன் பிறகு இன்னும் தாங்கும். அவன் சிறுகுரலா சொல்றான், நான் முக்கியமில்ல. வாழ்க்கை அவனை திருத்துறாள். இல்ல, நீ முக்கியம். ஆனா நீ மட்டும்தான் முக்கியமில்ல. நீ சூரியன் இல்ல, ஆனா நீ ஒளி வாங்குறவன். நீ மையம் இல்ல, ஆனா நீ வட்டத்துக்குள்ள இருக்க. அதுவே போதும். மனிதன் மெதுவா சிரிக்கிறான். அவன் இனிமே ஜெயிக்க வாழப் போறதில்ல, புரிஞ்சிக்க வாழப் போறான். அந்த நொடியில் வாழ்க்கை அவனுக்குள்ள கலந்து போகிறாள். பெண் மறையிறா, ஆனா வாழ்க்கை மறையல. அது அவன் சுவாசத்துல, அவன் நடையில, அவன் பார்வையில. வட்டம் தொடர்ந்து சுழலுது. நாமும் அதுல நடக்கிறோம், அமைதியா, நினைவோட. இந்த கதை இங்க முடியல. ஏன்னா வாழ்க்கைன்னா ஒரு முடிவில்ல, அது புரிதல். இந்த பார்ட் 3 உங்களுக்கு அமைதியை கொடுத்திருந்தா, மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு அசைந்திருந்தா ஒரு லைக் போடுங்க. அந்த லைக் இந்த வாழ்க்கை பயணத்தை பார்ட் 4க்கு நடத்தும். நீங்க இந்த வட்டத்துக்குள்ள மேலும் நடக்க விரும்பினா இந்த கதை தொடரும். இல்லைனா இங்கேயே ஒரு மௌனமான நிறுத்தம். ஏன்னா வாழ்க்கை நிற்காது. நாம எப்படி நடக்கிறோம்னு தான் முக்கியம்.